குழந்தைகளை கலெக்டராகவும் மருத்துவராகவும் ஆக்கி அழகு பார்க்க வேண்டும் என்ற வேட்கையில் படிக்க வைத்த பெற்றோர் தற்போது இரு பிள்ளைகளையும் பறிகொடுத்து நிலைகுலைந்து போயுள்ளனர். கூலி தொழில் செய்து உயரிய இலக்குடன் காத்திருந்த பெற்றோரின் கனவு காற்றில் கரைந்து போயுள்ளது. கண்ணீர் கதையின் சோக பின்னணி என்ன? பெரும் கனவுடன் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வீடு திரும்பிய தந்தைக்கு அடுத்த அரை மணி நேரத்தில் அதிர்ச்சி தகவல் வந்தது. பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் சிக்கி மகள் இறந்து விட்டதாக கூறியவர்கள் அடுத்த சில மணி நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மகனும் உயிரிழந்ததாக கூறியதை கேட்டு தாயும் தந்தையும் மனம் உடைந்து நொறுங்கி போய்விட்டனர். யாரோ செய்த தவறுக்கும் அலட்சியத்துக்கும் தங்களது ஆசை குழந்தைகளை பறிகொடுத்த பெற்றோருக்கு ஆறுதல் கூற வார்த்தைகளின்றி உறவினர்களும் ஊர் மக்களும் கையறு நிலையில் நிற்பது அந்த கிராமத்தையே சோகத்தில் அழுத்திவிட்டது. நடந்தது என்ன? கடலூர் மாவட்டம் சுப்பிரமணியபுரம் அருகே சின்ன காட்டுசாகை கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி திராவிடமணி கலைச்செல்வி. இந்த தம்பதி கிராமத்தில் கூறுவது போல் ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று என 2 குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். இதில் மகள் சாருமதி 11ஆம் வகுப்பும் மகன் செழியன் 10ஆம் வகுப்பும் படித்து வந்தனர். குமாரபுரம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் படித்த இருவரும் நாள்தோறும் பள்ளி வாகனத்திலேயே சென்று வந்தனர். மகள் சாருமதியை மருத்துவராகவும் மகனை IAS அதிகாரியாகவும் ஆக்கி அழகு பார்க்க வேண்டுமென தாயும் தந்தையும் உயரிய குறிக்கோளுடன் வாழ்ந்தனர். இதற்காக தங்களுக்கு சொந்தமாக உள்ள 1 ஏக்கர் விளைநிலத்தில் விவசாயம் செய்ததுடன் கணவன் மனைவி இருவரும் கூலி வேலைக்கும் சென்று வந்தனர். குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக அவர்களை நன்றாக படிக்க வைத்து பெரிய ஆளாக்க வேண்டும் என்ற வேட்கையில் வெளியூரில் உள்ள பள்ளியில் சேர்த்தனர். அவர்களின் லட்சியத்தை நிறைவேற்ற எதுவும் தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக பள்ளி வேனிலேயே பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். நாள்தோறும் காலையில் பள்ளிக்கு புறப்படும் பொழுது தந்தை திராவிடமணிதான் தனது 2 பிள்ளைகளையும் வேனில் ஏற்றிவிடச் செல்வார். வழக்கம் போல் இருவரையும் ஏற்றிவிட்ட பின்னர் கூலி வேலைக்கு அவரும் சென்று விடுவார். இப்படித்தான் இன்றும் நடந்திருக்கிறது. ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் உங்கள் குழந்தைகள் சென்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்தில் சிக்கிவிட்டது என திராவிடமணிக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டு தங்களது குழந்தைகளுக்கு என்னானதோ என பெற்றோர் பரிதவித்து போய்விட்டனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த மகள் சாருமதி மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்து விட்டார் என்பதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மகன் செழியனும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை கேட்டு தலையில் இடி விழுந்தது போல் நொறுங்கி போய்விட்டனர். ஒரே நேரத்தில் 2 குழந்தைகளும் விபத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தது அவர்களின் எதிர்கால கனவு காற்றில் கரைந்து போனதால் பெற்றோர் சொல்ல முடியாத துயரத்துக்கு ஆளாகி இருக்கின்றனர். அவர்களுக்கு ஆறுதல் கூற சொல்ல முடியாமல் உறவினர்களும் ஊர் மக்களும் கையிறு நிலையில் உள்ளனர். குழந்தைகளை நன்றாக படிக்க வைத்து மாவட்ட ஆட்சியராகவும் மருத்துவராகவும் ஆக்கி அழகு பார்க்க வேண்டும் என்கிற வேட்கையில் படிக்க வைத்த பெற்றோர் தற்போது 2 பிள்ளைகளையும் பறிகொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் தொண்டமானத்தம் கிராமத்தைச் சேர்ந்த நிமிலேஷ் என்ற மாணவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். விஸ்வேஷ் என்ற மாணவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இவர்கள் இருவரும் அண்ணன் தம்பி என்பது தெரிய வந்தது. தம்பி நிமிலேஷ் உயிரிழந்த நிலையில் அண்ணன் விஸ்வேஷுக்கு கடலூர் அரசு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.